கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சி இந்த திமுக கூட்டணியில் தொடர்ந்து சலசலப்பு நிலை கொண்டு இருக்காது. ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் மாதிரி பல்வேறு கருத்துக்கள் ஒரு புறம் எழுந்து கொண்டிருந்தாலும் இந்தியா கூட்டணி, அதாவது தமிழ்நாட்டில் திமுக தலைமையான கூட்டணி இந்த தேர்தலில் நிற்குமா அல்ல சிறந்து போகமான்ற பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கூட்டணி உடைகின்ற மாதிரியான பல்வேறு விவாதம் கூட நடக்கிற பார்க்க முடியுது. முக்கியமாக பார்த்தோம்னா விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் கூடிய மாணிக்கம் தகர் அனுதினமும் திமுகவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் கூட வைக்கிறாங்க. முக்கியமா பார்த்தோம்னா ஆட்சியில் பங்கு தரணும், அப்படி இருந்தால் தான் நான் அவங்களோட கூட்டணி ஒப்புன்ற மாதிரி 4 டிமாண்டை கூட வைக்கிறாங்க. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கூட சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் கூட அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோட பொதுச் செயலாளர் கூடிய வேணுகோபால் அவர் கூட வந்திருக்காங்க. உட்கட்சி பூசலை தீர்த்து வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஒருபுறம் செல்வ பெருந்தை அவர்கள் கூட அகில இந்திய தலைமை தவிர வேற யாரும் பேசணும்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல ஒரு கட்சி ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி தன்னுடைய பலம் தெரிஞ்சு கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். தொகுதிக்கு 1000 ஓட்டு கூட இருக்கா அப்படின்னா சந்தேகம் தான் காங்கிரஸுக்கு. தமிழ்நாட்டில் தொகுதிக்கு 1000 ஓட்டு கூட இல்லாத, தொகுதிக்கு நான் சொல்றது வார்டுக்கெல்லாம் இல்லை, தொகுதிக்கே 1000 ஓட்டு கூட இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி தான். ஓகே, அதுதான் யதார்த்தமான உண்மை. ஏதோ நம்ம கூடுதலெல்லாம் சொல்லலை, யதார்த்தமான உண்மை தான். கடந்த தேர்தலில் 10 தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க நாடாளுமன்ற. முழுக்க அது திமுகவினுடைய துணையோடு, திமுகவோட துணையோடு வெற்றி பெற்று விட்டு அவர்கள் கடந்த தேர்தலில் எம்பி எலெக்ஷனில் வெற்றி பெற்றுருக்காங்க, எம்எல்ஏ எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க திமுக கூட்டணிக்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறது. அது தேர்தல் நேரத்தில் இன்னும் ஒரு 2 மாதத்தில் தேர்தல் நடக்க போகுது. 1 மாதம் தான் இருக்குது, இடவெளிக்கு 1 மாதம் தான் இருக்குது. அப்படியே இப்படி ஒரு சூழலில் மக்கள்கிட்ட இந்த கூட்டணி குறித்தும் இந்த இரு கட்சியினரிடையே கூடிய குழப்பத்தை ஏற்படுத்துறது இருக்குல்ல, 2 கட்சியினர் ஒரு காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்குறது இருக்குல்ல, இது பாஜகவோட அசைன்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். மாணிக்கத்தாருக்கு பாஜக கொடுத்த அசைன்மெண்ட். தமிழ்நாட்டில் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு பாஜக ஆல்ரெடி அதிமுகவை அழித்து வளர்ந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விவாதம் அவசியமற்றது, தேவையற்றது. இன்னொன்று, விஜய் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் அவர்களுக்கு கொஞ்சம் இருக்கு. வேட்புமனு பெறுவதற்கு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுக்காத அளவுக்கு வாங்குறாங்க, வேட்புமனு வாங்குறாங்க. அப்போ அவங்களாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, வேட்புமனு வாங்க கூட விஜயை பார்த்துடலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்களாம் வேட்புமனு வாங்குறதுக்கு வர்றாங்க. சரிங்களா? தேர்தல் நிற்கிறதுக்கு அவர்கள்லாம் கிடையாது, தேர்தல் நிற்கிறதுன்ற நோக்கம்லாம் அவங்களுக்கு கிடையாது. விஜயை பார்த்துடலாம், போனோம்னா விஜய் பார்த்துடலாம், அல்லது பனையூர் பகலா உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு அடிப்படையில் வராங்க. அப்படியேப்பட்ட ஒரு கூட்டத்தை நம்பி தான் அவங்க பார்த்தீங்கன்னா உரிமை வேண்டும், பங்கு வேண்டும், யார் ஆட்சியில் பங்கு தருகிறார்களோ அவரோடு தான் கூட்டணி, சுயமரியாதை இல்லாமல் கூட்டணி வைக்காதே காங்கிரஸ் தலைமையே அப்படின்னு சூரட்டிலாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட கிழிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அப்படிப்பட்ட சூரட்டிலாம் ஓட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதுக்காக அவங்க செய்யறாங்கன்னா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது திமுக மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி இந்தியா முழுவதும் பலவீனமாகி போன ஒரு கட்சியா இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. இந்தியா முழுவதுமே சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையா மக்கள்கிட்ட உழைச்சால் கூட எப்படியப்பட்ட தோல்வி அவர்கள் சந்தித்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். பீகார் தேர்தலாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல்களில் காங்கிரஸ் எப்படிப்பட்ட படுதோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, தேஞ்சு போய்கிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் அவுட். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் அவுட் ஆயிடுச்சு. மகாராஷ்டிராலாம் அதான் சொல்றேன், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில ஆளுமைகள் தனி கட்சி தொடங்கி அவர்கள் முதல்வராகி அவர்கள் பெருங்கட்சி ஆகிட்டாங்க. காங்கிரஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4வது இடம் 3வது இடத்துல தான் இருக்கு. இதுதான் மேற்கு வங்கத்தில் உள்ள நிலைமை, இதுதான் பீகார்ல உள்ள நிலைமை, இதுதான் ஆந்திராவில் உள்ள நிலைமை. இப்படிதான் எல்லா மாநிலங்களும் இந்த நிலைமை தான் இருக்கு. பல்வேறு மாநிலங்கள் இப்படிதான் இருக்கு. கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல வேணா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், தெலுங்கானாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம். ஆனா பல்வேறு மாநிலங்கள்ல தேய்ந்து போய்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு உயிர்ப்போட இருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக தான், திமுக கூட்டணி தான். இன்னும் சொல்ல போனா இவர்கள் தொகுதிக்கு 1000 ஓட்டு இல்லை என்பது திமுக தலைமைக்கே தெரியும். ஆனாலும் ஒரு அகில இந்திய கட்சி என்பதால், ஒரு பழமை வாய்ந்த கட்சி, ஒரு அகில இந்திய கட்சி, இன்னொன்று ராகுல் காந்தி அவருடைய உறவு, இதெல்லாம் வைத்து தான் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே தொகுதியை கூடுதலாக தர்றாங்க. பார்லிமெண்ட்ல 10 தொகுதியோ அல்லது சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதி 30 தொகுதி 30க்கு மேற்பட்ட தொகுதி கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் இப்படிதான் அகில இந்திய அளவில் ஒரு கட்சி, இந்த கட்சி இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் தர்றாங்க. ஆனால் இதையே மையப்படுத்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
கேவலமா பேசக்கூடிய இந்த பாஜக அசைன்மெண்ட்டுக்கு வேலை செய்யக்கூடிய இந்த மாணிக்க தாகூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் பாஜகவை வளர வைப்பதற்காக தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. அது அவங்க அசைன்மெண்ட். எனவே இவர்கள் வந்து வேற எந்த நோக்கம் கிடையாது. இல்ல காங்கிரஸ் நம்ம வளர்க்கணும், எங்க கட்சி அடுத்து போகணும்னா நாங்க இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுத்தா காங்கிரஸை நீ வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது திமுக கூட்டணியில தான் பேசணும். நீங்க முதல்வர்கிட்ட தான் அந்த கோரிக்கை வைக்கணும். பத்திரிகையாளர்கிட்ட வைக்கக்கூடாது, ஊடகங்கள்கிட்ட வைக்கக்கூடாது, சமூக ஊடகங்கள் வைக்கக்கூடாது, தீர்மானங்கள் போடக்கூடாது. காங்கிரஸ் கட்சிக்காரனை தூண்டி விடுவது போல் திமுக காரர்களை எதிராக மாற்றுவது போல் பேசக்கூடாது. உங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருந்தால் கூட அந்த கோரிக்கை எங்க வைக்கணும்? கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறவர்கள்ட்ட தான் வைக்கணும். செல்வ பெருந்தகை தலைமையில் போனாங்கன்னா அவர்கிட்ட வைக்கலாம். இப்ப என்ன நடக்கும்னா, ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட பிளவுகள் இருக்கு, கோஷ்டி இருக்கு, 50 கோஷ்டிக்கு மேல இருக்கு. 50 கோஷ்டிக்கு மேல இருக்கு. இப்ப 51வது கோஷ்டியாவோ அல்லது 52வது கோஷ்டியாவோ மாணிக்க தாகூர் தலைவராகிறாரு. அந்த 52வது கோஷ்டிக்கு தலைவராகிறாரு. ஏற்கனவே 50 கோஷ்டி இருக்கு காங்கிரஸ். காங்கிரஸ் பல கோஷ்டி பூசல் உள்ள கட்சி தான். ஜோதிமணிக்கு ஒரு கோஷ்டி, ஏற்கனவே பழைய விஜயதாரணி ஒரு டீம் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கோஷ்டி, செல்வ பெருந்தகைக்கு ஒரு கோஷ்டி, ப. சிதம்பரம் கோஷ்டி, அவர் மகன் கார்த்தி சிதம்பரம் கோஷ்டி, இப்படி பல கோஷ்டிகள் உள்ள கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இது எல்லாருக்கும் தெரியும். ஈவிகே இளங்கோவன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரோட தலைமையில் ஒரு கோஷ்டி, இப்படி ஒவ்வொரு வட்டார அளவில் ஒரு கோஷ்டி வச்சிருக்கக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இந்த கட்சி ஒருமித்த கருத்தோடு ஒருமித்த குரலோடு பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப நாளாச்சு அப்படிலாம் பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால இது திமுக தலைமை மிக கவனமாக தான் கையாளுது. இன்னும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, திமுக தலைமை தயவு செய்து இந்த முறையாவது 10க்கும் குறைவான தொகுதியை தான் காங்கிரஸ் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்குவதனால் மூலமா ஒதுக்குனா தான் போனா போகட்டும்ன்றேன். போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எங்களை போன்ற தமிழ் புலிகள் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளுக்கெல்லாம் போன முறை 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. கூடுதலாக தொகுதி கிடைக்கட்டும். எதுக்கு இவங்களுக்கு போட்டு 40 தொகுதி 30 தொகுதி கொடுக்கணும்? எந்த பிரயோஜனம் இல்லை. விடுதலை நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், தமிழ் புலிகள் கட்சியை விட காங்கிரஸ் கட்சி பலமான கட்சியா? பலமான கட்சியா? நிச்சயமாக இல்ல. தமிழ் புலிகள் கட்சியை விட காங்கிரஸ் கட்சி பலமான கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் கிடையாது. அதெல்லாம் 1967க்கு முன்னாடி. இப்ப கிடையாது. இப்ப அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான மரியாதையும் கிடையாது, மக்கள் செல்வாக்கு கிடையாது. இல்ல இதுல மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ஒரு கருத்தை வைக்கிறேன்னா அகில இந்திய தலைமையிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது தான் வைக்கிறேன்னு சொல்றாங்க. முக்கியமா அது ராகுல் காந்தியோட கருத்தை நம்ம பார்க்கலாமா? இல்ல, அது ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய கருத்தா இருக்க வாய்ப்பு இல்லை. இவர் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கலாம். அப்ப இதை இந்த கருத்தை அவர் சொல்லியிருப்பதுல மாற்று கருத்துல சொல்லியிருக்கலாம், பேசலாம்ன்ற கருத்தை விட அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஆரோக்கியமற்ற நிலையை உருவாக்க அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்றதுதான் யதார்த்தம். ஒருவேளை அவர்கள் போகணும்னா போட்டுன்றதுதான் என்னுடைய கருத்தெல்லாம் போட்டுன்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா காங்கிரஸுக்கு திமுகவோட இருப்பதால் நீங்க மனம் மாறுகிறீங்க. நீங்க நிச்சயமாக வெற்றியோட போனீங்கன்னா அது ஒரு தற்கொலை கட்சியாகவும் மாறிடுவீங்க, நோட்டாவை தாண்ட முடியாத ஒரு கட்சியா மாறுவீங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய மரியாதை பாஜக இல்லை. ஆனா பாஜக அதிமுகவை அழித்து வளர்ந்து கொண்டிருக்கு. நீங்க திமுகவை அழிச்சிட்டு வளரலாம்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒருபோதும் இங்க எடுபடாது. உங்க கொள்கைக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம போயிடும். தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கும் ஒரு உறவு இருக்கு, கொள்கை இருக்கு, ஒரு உறவு இருக்கு. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எந்த விதமான கிடையாது. நீங்க திமுக கூட்டணியில் இருப்பதான் வெற்றி பெறுறீங்க. திமுக கூட்டணியில் இல்லைன்னா நீங்க நோட்டாவை தாண்ட முடியாத கட்சி தான் தமிழ்நாட்டுல. இதுல முக்கியமா ஸ்டாலின் அவர்கள் என்ன நிலைப்பாடு பண்ற மாதிரி பல்வேறு கேள்வி எழும்போது எப்படி அதை அணுகுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப பெருந்தன்மையோட தான் அணுகுவார். இப்ப அவருடைய அணுகுமுறை எப்பயுமே பெருந்தன்மையோட தான் இருக்கும். அவர் ராகுல் காந்தியோடைய தன்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருவருடைய உறவுமே இருக்கு. இல்ல கடந்த முறை பார்த்தோம்னா வார்னிங் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, ஆட்சி அதிகாரத்தை பங்கே கொடுக்க முடியாது, இதுதான் எங்களுடைய நிலைப்பான ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. இன்றைய பார்த்தோம்னா வேணுகோபால் அவர் கூட வந்திருக்காங்க. 2 சம்பவம் நடக்குதுல எப்படி பார்க்கலாம்? ஒருவேளை மாணிக்கம் தாகூர் எதுவும் நீக்கப்படுவார், நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி நீக்கப்படுவார்னு ஒரு கருத்து வருது. சமீபத்துல ஒரு நிகழ்வுல நம்முடைய முதல்வர் பேசும்போது மிக தெளிவாக ஒரு கருத்தை பதிவு செஞ்சார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராது அப்படிங்கிறத இளமுறை காயால இல்ல வெளிப்படையாவே சொல்லிட்டார். அதனால காங்கிரஸ் கட்சி, குறிப்பா மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எப்படி, அதாவது அவர் சமீபத்தில் அவர் இங்கதான் நிற்கிறார், விருதுநகர் தொகுதி தான், பார்லிமெண்ட் தொகுதி தான், அது மதுரையை ஒட்டிலாம் வரும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்காரர் வேலையே செய்யல. முழுக்க வேலை செஞ்சது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிக்காரர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சிக்காரர்கள் தான். காங்கிரஸ் கட்சியில வேலை செய்யவே இல்லை. இது மாணிக்கம் தாகூருக்கே தெரியும். அவர் எப்படி வெற்றி பெற்றார் அவருக்கே தெரியும். ஒருவேளை காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் ரிட்டையர்ட் ஆக போறதுனால இப்படி ஒரு சலம்பலை கொடுக்குறாரா?
அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழும்புது. இல்ல இப்ப விஜய் நம்பி போனான்னா அவங்களுடைய காங்கிரஸினுடைய எதிர்காலம் எப்ப இருக்கும்? நோட்டாவை தாண்ட முடியாத ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை கட்சி காப்பாத்திடுவாங்களா? காலியாயிருன்ற மாதிரி பல்வேறு அவங்க கருத்துக்கள் அதான் சொல்றோம், மாணிக்கம் தாரு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதுதான். தமிழ்நாட்டில் பாஜக வளரணும், காங்கிரஸ் வெல்லணும். இதை நீ பேசு, இப்படி பேசுனீங்கன்னா உனக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு தேர்தலில் ஒரு 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 உறவை வேலை செய்ய மாட்டாங்க தொண்டர்கள். அப்படி உறவை வேலை செய்யறா காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்றும் திமுகவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்றும் ஒரு நிலை ஏற்படும். இப்படி ஒரு நிலை வேணும், இப்படி ஒரு நிலை உருவானாதான் பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மிக தெளிவாக RSS போட்டு கொடுத்த திட்டத்தை தான் மாணிக்க தாகூர் இங்கே செயல்படுத்திட்டு இருக்காரு. மாணிக்க தாகூர் RSS உடைய கைக்கூலியா மாறிட்டார். அதுதான் உண்மை. RSS கைக்கூலியா மாறிட்டாரு. மாணிக்க தாகூர் வெளிப்படையாக RSS கைக்கூலியா மாறிட்டு இருக்காரு. அதான் சொல்றோம்னா ஊடகத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆமா, பத்திரிகையாளர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? செயற்குழு போட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வடக்கு தொகுதி திமுக தளபதி நிக்கிறாரா, அந்த தளபதி தொகுதி நிக்கிற தொகுதி நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க கூட்டணியில பங்கு வேணும்னா நீங்க முதல்வர்கிட்ட பேசணும், அங்கெல்லாம் போய் பேசணும், திமுக தலைமையில பேசணும். தேர்தலுக்கு முன்பு இப்படி ஒரு ஒரு உரசல் ஏற்படுத்துவது, ஒரு முரண்பாடை ஏற்படுத்துவது, ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதுன்னா அது யாருக்கு பயனளிக்கும்? பாஜக கூட்டணிக்கு தான் பலனளிக்கும். திமுக கூட்டணி பலமளிக்காது. அப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு, காங்கிரஸை வீழ்த்துவதற்கு பாஜக RSS கொடுத்த அசைன்மெண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணிக்க தாகூர், சக்கரவர்த்தி போன்றவர்கள், இன்னும் பல நபர்கள் வெளியே வருவாங்க, எல்லாம் பேசுவாங்க, செயல்படுத்த முயற்சிப்பாங்க. நிச்சயமாக இது எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமா பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 10க்கும் குறைவான தொகுதி ஒதுக்கணும். நிச்சயம் அவர் வெளியேறினால் கூட விஜயோடு போய் விஜய் முதலமைச்சர் ஆக்குவதற்கான வேலையை அவர் செய்யட்டும். ஓகே சார், நன்றி. நல்லது.